ரோகிணியுமே மனோஜை வெறுப்பேற்றுறதுக்காக மகேஷினி யாரோ கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜுமே வந்து நம்மளோட லைஃபுக்கு வெயிட் வச்சிருவா போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே குளிக்கிற கையோட வெளியில் வந்து பார்க்குறாரு. யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க அதையும் கேட்குறாரு. மகேஷினி என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். மனோஜ் வந்து மகேஷுங்கிறது பையன் நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணியுமே வந்து மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மகேஸ்வரி அப்படிங்கிறத மகேஷ்னு சொல்லி பேசுகிறது நமக்கு சாதகமாக வந்து வாய்க்கும். இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதை ரோகிணி யோசிக்கிறாங்க. சரி நீ உள்ளே போ, நான் போய் சோப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ரோகிணியுமே போயிடுறாங்க. ஸ்ருதி தனக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கிற ஐடியா வந்து அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க அம்மாவுமே வந்து வீட்டுக்கு செக்கோடவே கிளம்பி வந்திருப்பாங்க. இது வந்து என் பையனும் மருமகனும் ஆரம்பிக்க போகிறது, இதுக்கு நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து பணம் கொடுக்குறதுல விஜயாவுக்கு மட்டும் தான் சந்தோஷம் இருக்கும், மற்றபடி யாருக்குமே சந்தோஷம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முத்து இருந்துட்டு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிற விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் தான் சொல்லியிருக்கணும், நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸ்ருதி இருந்துட்டு இது வந்து ரவிக்கு உடன்பாடு கிடையாது, நான் தான் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ரவிக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவும் மாட்டேங்குது, நீ தூக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு தான் இருக்கான். இது எல்லாமே ஸ்ருதி வந்து ரவியோட அப்பாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ரவியோட அப்பாவுமே வந்து இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது, அதனால நீங்கள் வந்து ரவிக்கும் ஸ்ருதிக்குமே டேரெக்டாக பணத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ரவிக்கிட்டையும் நீ நல்லா யோசிச்சு முடிவெடு, என்னதான் இருந்தாலும் நல்லது கெட்டது நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. விஜயாவுமே ரவியோக்கு தனியாக கூப்பிட்டு போய் நல்ல விதமாக பேசுகிறாங்க. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோ, வேண்டான்னு சொல்லிடாத அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் உண்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஹோட்டல்ஸ் பிஸ்னஸ் வந்து கனவாகவே போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லி எப்படியோ பணத்தையும் வாங்க வச்சிடறாங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து பணத்தை கொடுத்ததை வச்சு விஜயா வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க. நீ மட்டும்தாண்டா நல்லபடியாக இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளை கூப்பிட்டு வந்திருக்கா, மற்றது பாரு ஒன்று பூக்கடை இன்னொன்று சாக்கடை அப்படின்னு சொல்லி நிறையவே கிண்டல் பண்ணுறாங்க. விஜயா அதோட ஸ்டாப் பண்ணிக்காமல் மீனாவோட அப்பாவையும் ரோகிணியோட அப்பாவையும் ரொம்பவே பேசிடுறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பணம் கேட்டதை வச்சு நீங்கள் அவங்க 2 பேரோட அம்மா அப்பாவையும் பேசுகிறது வந்து கொஞ்சம் கூட சரி கிடையாது, ரொம்பவே இதுவாக பேசுகிறீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கள் அம்மா கிட்ட நான் கடனாக தான் வாங்கினேன், இதை நாங்கள் சம்பாதிச்சு எப்படியும் நாங்கள் திருப்பி கொடுக்க தான் போகிறோம், கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க. மீனாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீதாவோட கல்யாணத்தை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. சீதா வந்து இப்படியே ஒரு பையனை போய் லவ் பண்ணுவான் அப்படிங்கிறதையும் முத்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாரு. முத்து வந்து கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீனா இன்னொரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை இன்னைக்கு முடிச்சிடுறாங்க.